வனிதா உனக்காக போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆமா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் 3 நாள் லெட்டரே போடாம இருந்த? லெட்டர் எப்படி போடுறது? வண்டி காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. காட்டியா லெட்டர் போஸ்ட் பண்ணுவான்? நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. லெட்டர் கொடுத்த கையோட ஒரு தபால் பெட்டியும் கொடுத்துட்டீங்கன்னா அங்கேயே போஸ்ட் பண்ணி வரும்போது பெட்டி எடுத்துட்டு வந்திருப்போம். அம்மா எனக்கு அந்த டூரே பிடிக்கல, அதனாலதான் லெட்டர் கூட போடாம புறத்து வந்துட்டேன். பாத்தீங்களா, சொன்னா கேட்டாதானே? என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தானே தெரியும். உங்களா சும்மார், அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு குழந்தை விசாரிப்போம். டாக்டர் நான் ஒண்ணும் பண்ணீங்க. நீங்க வாய முடிவு சும்மா இருங்க. ஊர் ரொம்ப பேசாதீங்க. நீ வாமா குடிச்சு சாப்பிடுங்க. நீ வாமா சாப்பிட்டு போய்ப்போம். போய் திரும்பிட்டீங்களே, என்ன விஷயம்? கழண்டதே எனக்கு தெரியாத, நடந்தது எப்படி தெரியும்? கழண்டதா? என்ன கழண்டு போச்சு? ட்ரெயினர் தான். ஆமா சார், அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? பாதி ராத்திரில நடுக்காட்டுல ஜீப்ல இருந்து கழண்டு போச்சு. அப்புறம் என்ன, இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. யாரோ ஒரு சண்டாள பாவி உதவி செய்யறேன்னு வந்து வனிதாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். ஆமா சார், வனிதாவை கால கூட பிடிக்க வச்சுட்டான். அவன் காலத்தான். அதனாலதான் இந்த டூரே வெறுத்துட்டு வேண்டான்னு வந்துட்டான். யார் அந்த அயோக்கியன்? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? பார்த்து நிறுத்திக்க டாக்டர். டாக்டர் நீங்க டாக்டர்